அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் அண்ட் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோட அப்பா வந்து பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாரு. இந்த மாஸ்டரை போட்டு போலன்னு பொழந்திருப்பாரு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். இப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. ஆமாங்க, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுங்க, உங்கள் லெசனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட வராரு, வந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ரிவீல் பண்ணலை. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இதை நீ வந்து உன்னுடைய ஒரு காம்பன்சேஷனாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனதுக்கப்புறமா இவன் கேட்குறான் ஃப்ராண்டர்கிட்ட, டேய் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அந்த ஆள் போட்டு என்னை அந்த அடி அடிக்கிறான், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தான் ஃப்ராண்டர் சொல்கிறான், அந்த ஆள் உன்னை கொலை பண்ணாமல் விட்டானேன்னு சந்தோஷப்படு. அவன் மட்டும் உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் கூட ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம்மா அது என்னமோ கரெக்டு தான், நீ வந்து உள்ளே வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவருடைய கோவம் தான் அதிகமாக இருக்கும், அதனால தான் நீ உள்ளே வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அடி வாங்கினது நான், எனக்கு பயங்கரமாக வலிக்குது, புலம்புறதுக்காவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கான்டினென்ட்லேயே நம்ம ஹீரோட அப்பாவை எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. இந்த ஆளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதனால் இந்த ஆளை எதிர்த்துலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சோடனே அந்த இடத்துல ஆஸ்கார் இருக்கான். ஆஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாசேஜ் எல்லாம் வச்சிருக்கான். அவன் சொல்கிறான், இந்த சாசேஜை சாப்பிட்டு சரியாயிடுவே அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், ஐயோ எனக்கு சாசேஜ் எல்லாம் வேணாம் அங்கிள் அப்படிங்கிறான். டேய் என்ன அங்கிள் கூப்பிடாதரா அப்படிங்கிறான். ஏன்னா இவனும் சின்ன பையன் தானே. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஷாவு எங்கே, அவள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவளுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருக்காங்க, அதான் அந்த 2 பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் ஒன்றா இருக்காங்க, ஸோ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டான்ல, அப்போ என்னோட ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணான் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே பாய்சன் இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்ணுறான். ஏன்னா ஒரு நீடில் இருந்தால் கூட யாராவது அதை மிதிச்சாங்கன்னா அந்த பாய்சன் அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறான். எப்படி கலெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த ஐ பவர் இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் டீமன் ஐ, அதை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் அந்த நீடில் இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரான். திரும்ப வந்து பார்த்தா இந்த பயவில் தூங்கிட்டு இருக்கு. டே எந்திரிச்சிட்றா, ஷாவு எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவனும் பார்க்குறான், டே என்னை தூங்க விடுறா, இந்த ரூமில் தான் அவங்க இருக்காங்க, நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான், கதவு தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக ஷாவு வெளில வந்துடுறா. அவள் சொல்கிறான், இந்த மாதிரி சத்தம் போடாத அமைதியாரு, உள்ளே வந்து அவள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ 2 பேருமே நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்ப்பா. அந்த பொண்ணும் வந்து என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்க்கும்போது அது எப்படி தெரியுதுன்னா, ஏதோ இவன் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணுறான்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, இவங்க தான் நியாயஸ்தனுங்களாச்சே, நாங்கள் கண்டிப்பாக நீதியை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சண்டைக்கு போகிறாங்க. அட்லீஸ்ட் அங்கே எதிர்க்க இருக்கனாவது என்ன நடந்துச்சுன்னு சொன்னானா அவனும் உருப்படியாக எதையும் சொன்னபாடு கிடையாது. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த டைமில் அவன் சொல்கிறான், நான் யார் தெரியுமா, என்னுடைய பவர் என்ன தெரியுமா, என்னுடைய ஃபீனிக்ஸ் பவரை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த டைமில் இவனுக்கு மாஸ்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த ஃபீனிக்ஸ் பவர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் சோல், இந்த பவராக இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியாக பார்த்தா இவன் பவர்லாம் பண்ணி முடித்தோன்னே அந்த இடத்துல வந்து நின்னது ஃபீனிக்ஸ் கிடையாதுங்க, ஒரு கோழி. அதான் இவனை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. டே முருகேசா, இது ஃபீனிக்ஸ் இல்லடா கோழிடா அப்படிங்கிறாங்க. ஆனால் பயப்புள்ள என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஒரு கோழி அப்படிங்கிறத வெடிக்க வைக்கிறான். இந்த ஃபயர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அவனுடைய அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வச்சு அந்த ஒரு அட்டாக்கை தடுத்துட்டான். ஸோ என்ன தான் இது வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்காக இருந்தால் கூட அவனால் 5 மீட்டரை தாண்டி அட்டாக் பண்ண முடியல. இதை வந்து நம்ம ஹீரோ கணிச்சிட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனை மூவ் பண்ண விடாமல் அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வச்சு அவனோட காலெல்லாம் சுற்றி அவனை அந்த இடத்துல நிற்க வைக்கிறான். ஆனால் எவ்வளோ நேரம் தான் ஒரு பிளான்ட்டால் ஃபயரை தாங்க முடியும்? இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிளான்ட் அப்படிங்கிறது பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஷாவு என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ என்ன தான் இவன் வந்து ஃபயர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் கூட ஷாவுவால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். கடைசியாக அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கிட்ட போயிட்டு அவளுடைய அந்த ஒரு அட்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு விட்டது தான் அவன் ஜம்ப் பண்ணி போய் எங்கேயோ விழுந்துட்டான். ஸோ இப்போ அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா, ஒரு அடி வாங்கினா 2 அடி திருப்பி கொடுக்கணும் இல்லையா, திரும்ப அடிக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிறான். அந்த டைமில் அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து சொல்கிறா, சண்டை போடாதீங்க வேணாம் அப்படிங்கிறா. இப்போ தான் அது வாயை திறந்தே பேசுது. ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, அடி வாங்கிட்டான்ல, நீ வா நம்ம திரும்ப சண்டை போடலாம் அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. சண்டை எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.